இந்த உலகத்தோடயே ரொம்பவுமே சேஃபான கண்ட்ரி எதுன்னு சொல்லி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அங்க கிரைம் எல்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கும். யுத்தமே நடக்காது. அங்க வாழ்ற மக்கள் எல்லாருமே ரொம்பவே சேஃபா இருப்பாங்க. ஸோ இந்த நாடு எதுன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அதிர்ச்சி ஆவீங்க. ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த உலகத்தோடயே ரொம்பவுமே சேஃபஸ்ட்டான கண்ட்ரி எதுன்னு சொல்லி. இங்க ட்ராவலா இருந்தாலும் சரி, லிவிங்கா இருந்தாலும் சரி, லைஃப்ல எல்லாத்துக்குமே சேஃபஸ்ட்டான பிளேஸா இருக்குது. ஸோ இது ரொம்பவே பாதுகாப்பா இருக்குன்னா, அங்க கிரைம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. சேஃப்டினா அதுக்குள்ள கிரைம் ரேட் ரொம்பவுமே குறைவா இருக்கும். ஏன்னா எந்தவித யுத்தமும் நடந்திருக்காது. பொலிட்டிக்கல் ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கும். ரொம்பவே நல்ல ஒரு ஹெல்த் கேர் இருக்கும். ஏன்னா அங்க வாழ்ற மக்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே ஹேப்பியா இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே கம்பைன் ஆகி தான் அது சேஃப்ன்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இப்படி எல்லாத்துலயுமே ரொம்பவுமே சேஃபா இருக்கிற கண்ட்ரில டாப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஐஸ்லேண்ட்ன்னு சொல்லக்கூடிய கண்ட்ரி. உலகத்தோட ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியா சொல்லப்படுது. இந்த ஐஸ்லேண்ட்ல பார்த்தீங்கன்னா, கிரைம் ரேட் ரொம்ப 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 லோவா இருக்கும். போலீஸ் கூட கன் கேரி பண்ண மாட்டாங்க. அங்க மிலிட்டரி இல்ல. அதே மாதிரி அந்த நாட்டோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா, யுத்தம் நடந்ததுக்கான ஒரு சாட்சி கூட இருக்காது. அங்க இருக்கிற மக்களோட ட்ரஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே அதிகமா இருக்கும். அண்ட் மிட் நைட்ல கூட மக்கள் ரொம்பவே சேஃபா இருப்பாங்க. அங்க இருக்கிற குழந்தைகள, அங்க இருக்கிற பெற்றோர்கள் ரொம்பவுமே ஃப்ரீயா வெளிய விடுவாங்க. அது மட்டும் இல்லாம நேச்சுரல் டிசாஸ்டர் ரொம்பவுமே கம்மியா இருக்கும். ஹெல்த் கேர் சிஸ்டமும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இந்த ஐஸ்லேண்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே சின்ன பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான். அரவுண்ட் 4,00,000 மக்கள் தான் அங்க இருக்கிறாங்க. பாப்புலேஷன் கம்மியா இருக்கிறதுனாலயே கிரவுட், டிராஃபிக், கிரைம் இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன் நீங்க பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் ஃப்ரீயா இருக்கும். ஹெல்த் கேர் ஆல்மோஸ்ட் ஃப்ரீ. ஏன்னா அங்க இருக்கிற மக்களும் ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ் கம்மியா தான் வாழ்றாங்க. கிரைம் பண்ண ரீசன் கூட கம்மியா இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, ஐஸ்லேண்ட்ல பெண்களோட சேஃப்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். நைட் டைம்ல கூட கேர்ள்ஸ் சேஃபா ட்ராவல் பண்ணுவாங்க. உலகத்திலே வுமன் சேஃப்டில டாப் கண்ட்ரீஸ்ல ஐஸ்லேண்ட் எப்பயுமே ஃபர்ஸ்டா தான் இருக்குது. ஸோ இந்த எல்லா ரீசன்னாலே தான் குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்ல ஐஸ்லேண்ட் ரொம்ப வருஷங்களா நம்பர் 1ல இருக்குது. சேஃபஸ்ட் கண்ட்ரியா இருக்குது. இது மட்டும்னே சொல்ல முடியாது. டென்மார்க், சுவிட்சர்லாந்து, நியூசிலாந்து இது மாதிரி கண்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா டாப் சேஃபஸ்ட் லிஸ்ட்ல தான் இருக்குது. பட் ஓவரால் ஸ்கோர்ல இந்த ஐஸ்லேண்ட் தான் எப்பயுமே நம்பர் 1ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க. நீங்க வாழ்றதுக்கு சேஃபஸ்ட்டான கண்ட்ரி எதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி மறக்காம நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.